ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற சாக்லேட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 20 முந்திரியை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பவுலில் ப்ரௌன் சுகர் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா முந்திரி, அந்த பேஸ்ட்டையும் இதை நம்ம இது கூட போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு ஒரு சிட்டிகை நம்ம சும்மா போட்டால் போதும். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப்பு சாக்லேட் பவுடர் சேர்த்திட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சோம் இல்லைங்களா முந்திரி பேஸ்ட்டு, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பனியாரக்கல்லில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற்றிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு அரை குழி அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அரை குழி வர மாதிரி ஊற்றிட்டு டைரி மில்கை இந்த மாதிரி க்யூபாக இருக்கு இல்லைங்களா, அதை ஒவ்வொரு க்யூப்லேயும் ஒவ்வொரு வச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு க்யூபு இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். நம்ம அந்த சாக்லேட் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது வேகிற அளவுக்கு 5-10 நிமிஷம் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சைட்லெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி படுற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு உருண்டு வரும். அப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். உள்ளே சாக்லேட் இருக்குனால அது மெல்ட் ஆகி நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு இதை பிச்சு காட்டுறேன். இல்லை பார்த்தீங்களா, அந்த டைரி மில்க்கு நல்லா மெல்ட் ஆகிருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய், டேக் கேர்.